பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோஸ் திரும்பவும் கண்டினியூஸாக போடணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி எல்லா மேட்சுக்கான வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் இது இந்தியா மேட்சுக்கான வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, இந்தியா விஎஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான நிறைய பேர் கமெண்டில் அதை சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். மென்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ உமன்ஸ் மேட்சுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எல்லா மேட்சுக்கு இல்லைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கேன், வேர்ல்டு கப் மேட்சஸ்ஸு. சரி, ஓகே, அதை யூஸ் பண்ணிங்க. இப்போ மென்ஸ் மேட்ச் சினாரியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கான வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடக்குது இந்த மேட்ச்சு, செகண்ட் T20. ஸோ அதுக்கான பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத விட இது நம்ம பிச்சிலிருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன தகவல் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம பெருசாக கன்சிடரபிள் பண்ணுறதில்ல. அன்னைக்கான பிச்சு கண்டிஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து டேபிள், பிளேயரோட பொசிஷன், அவங்களுடைய பர்சன்டேஜ், கிரெடிட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டீம் அமைக்கிறோம். பிச் ரிப்போர்ட்டை எந்த கண்டிஷனில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மேட்சஸ் எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. இது பாஸ்ட் ரெக்கார்டு தான். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த மேட்சஸோட ரெக்கார்டு. ஸோ இன்றைக்கும் இந்த கண்டிஷனில் தான் பிச் இருக்குது அப்படிங்கிற போது தான் இது வந்து ஒர்க் ஆகும். இதுலேயே வேரியண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கலாம். டோட்டலாக இங்கே 7 மேட்சஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு, T20 மேட்சஸ். பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 தடவையும், பேட்டிங் செகண்டு 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. இது பெருசாக எந்த மாற்றத்தையும் தரலை. 2 இன்னிங்ஸுக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 164 அப்படிங்கிறது ஓகே. இந்த ஆவரேஜை நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது நம்ம ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படின்னு புரியும். ஹையஸ்ட்டு ஸ்கோராக 211க்கு 4, லோயஸ்ட்டு ஸ்கோராக 120க்கு 10 ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்கோரிங் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஹையஸ்ட்டும் இருக்குது, லோயஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம பிச் ரிப்போர்ட் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிற விஷயமும், அன்னைக்கான கண்டிஷன் தான் அதுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம சொல்ல வர்றது. ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்னை பாருங்கள். 150 பிலோவாக 3 முறை நடந்திருக்கு. அப்போது லோ ஸ்கோர் மேட்சும் இங்கே வந்திருக்கு. ஸோ வீக் டீம் பேட் பண்ணும்போது லோ ஸ்கோர் பதிவாகிறது அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயந்தான். 50 to 69 ஒரு தடவையும், 70 to 89 ஒரு தடவையும், 190 எபோவாக 2 முறையும் இங்கே நடந்திருக்கு. ஸோ இது இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன். அப்போ லோவும் இருக்கும், ஹையும் இருக்கும். அன்றைக்கான கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அன்றைக்கான பிக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஸ்கோர் வருமா இல்லை விக்கெட்டுகள் விழுகுமா அப்படிங்கிறத கண்டிஷனை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம எப்பவும் பார்க்குற மெத்தடில் பார்ப்போம். ஓகேங்களா. லாஸ்ட் மேட்ச்சு நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. சின்ன இந்த ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து அது கை கொடுத்துருக்கு. ஸ்டாட்ஸ் இந்த மாதிரி சில நேரங்களில் கை கொடுக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர் தான். ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்குறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க. எனக்கு இது கிடைக்கிற தகவலையும் நான் அது கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நம்ம பேசிக்காக என்ன இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அதாவது பிளேயர்ஸ் யார் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்கோம். அதில் நம்ம கொடுக்குறதுல 8 DT கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாக வரும் மென்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, அதே மாதிரி இதில் இம்பார்ட்டண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அதில் என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ பேசிக்காக உமன்ஸ் மேட்ச்க்கு எடுக்கிற அதே பிளேயர்ஸை நம்ம இதில் எடுக்கிறோம் அந்த அமைப்பில் அப்படின்னா, இங்கே 6 DT அப்படிங்கிறது தான் கம்பல்சரி இருக்கும். ஸோ ஒரு 4லிருந்து 5 பிளேயர் வந்து வெளியிருந்து வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 வச்சு இம்பார்ட்டண்ட் பிளேயர் அப்படிங்கிறத இந்தியாவில் எடுப்போம். கடைசியாக நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ டிடிஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது புரியறதுக்காக தான் ஒரு சின்ன விளக்கமாக மென்ஸ் மேட்ச்சுக்கும் உமன்ஸ் மேட்ச்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக. இப்போ இந்தியாவோட இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடில் ரியான் பராக், சூரியகுமார் யாதவ், கர்த்திக் பாண்டியா, ஏசிங், மயன்க் யாதவ். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இந்தியா சைடு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஸோ நான் வந்து எடுத்திருந்தால் இந்த மாதிரி எடுத்திருப்போம். ஓகேங்களா.
சாரி, இதில் லாஸ்ட் மேட்ச்சு எவ்வளோ பிளேயர்ஸ், ஸோ இதே லெவல் தான் தொடருதுன்னா இதே தான் திரும்பவும் 2 டீமும் இதே லெவலில் தொடங்குனாங்க திரும்பவும் மேட்ச்சை அப்படின்னா இதே தான் வரப்போகுது. இம்பார்ட்டண்ட் பிளேயர் திரும்ப இதே தான் வரும். அப்போது லாஸ்ட் மேட்ச்சும் இதே தானே இருந்துச்சு. இதில் எவ்வளோ டிடிஸ் நம்மளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சஞ்சு சாம்சன் ட்ரீம் டீம் வந்திருந்தார், சூரியகுமார் யாதவ் ட்ரீம் டீம் வந்திருந்தார் 2, பாண்டியா 3, ஏசிங் 4, மயன்க் யாதவ் 5. ஸோ 5 பேர் இங்கே ட்ரீம் டீம் என்ட்ராயிருந்தாங்க. அபிஷேக் சர்மா, ரியான் பராக், ஸோ இந்த 2 பேரும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா. ஒன் சைடு மேட்ச் அப்படிங்கிறதுனால தான் இந்த 9 கிரெடிட் பிளேயர்ஸ் 3 பேருமே இன்னும் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுவே மேட்ச் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க்காக போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் கட் ஆகிற மாதிரி வந்திருக்கும் இதுலேயே. ஓகே, இப்படி எடுத்துக்கங்க. இந்த மேட்ச்சுக்கும் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் இந்த 7 பேர் தான். ஸோ லாஸ்ட் டைம் ட்ரீம் டீம் இந்த பிளேயர்ஸை கண்டிப்பாக 1 or 2 பிளேயர்ஸை மிஸ் பண்ணி எடுங்க. ட்ரீம் டீம் வராமல் போகிறக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. சரிங்களா. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த பிளேயர்ஸ் 3 பேர்த்தில் ஒரு பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அங்கே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயருக்கு ஓவராக இங்கே கூட ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இந்தியா சைடு. ஸோ லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருக்கு, இந்தியாவோட இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் 7 பேர்த்தில் 5 பேர் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. அதே போல் பங்களாதேஷோட இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா டி ஹரிடாய். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். வீக் டீமில் இந்த மாதிரி தான் வரும் சில நேரங்களில். ஹரிடாய் ப்ளஸ் மெஹந்தி ஹசன் மிராஸ், மஹமதுல்லா, எம் ரஹ்மான், ஸோ இந்த ஒரு 7 பிளேயரை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த ஒரு 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா. ஸோ இதே லெவல் தான் தொடருதுன்னா இந்த 7 பிளேயர் தான் இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருந்திருப்பாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச்சு யார் ட்ரீம் டீம் வந்திருந்தா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்லேருந்து டி ஹரிடாய், மெஹந்தி ஹசன், மிராஸ், ஸோ இந்த 2 பிளேயர் தான் டோட்டலாக. இப்போ உங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்லேருந்து எத்தனை பிளேயர் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க அப்படின்னா மொத்தமே ஸோ 7 பிளேயர். அதில் 5 பிளேயர் வந்திருந்தாங்க, இதில் 2 பிளேயர் வந்திருந்தாங்க. அப்போ இதில் 13 பிளேயர் எடுக்கும்போது என்ன ஆகுது, அதில் பாதி தான் 14 பிளேயர் நம்ம எடுக்கிறோம் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதில் பாதி தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால தான் மென்ஸ் மேட்ச்சுக்கு இந்த டைப்பில் நம்ம பிளேயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிடி ரொம்ப குறையும். ஓகேங்களா. ஸோ ஒரு தெரியவங்களுக்காக இதே மாதிரி வீடியோவாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக மேக்ஸிமம் எப்படியும் பர்சன்டேஜில் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலும் 6, 5, 7 பிளேயர் தான் ஹை பர்சன்டேஜில் வருவாங்க. லோ பர்சன்டேஜில் 4லிருந்து 5 பிளேயர் வருவாங்க. அதே போல் தான் இந்த டைப்பில் நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்தாலும் நடக்கும். ஸோ இதுதான் இதுக்கு 2க்கும் உள்ள வித்தியாசம். இதை டேபிள் வைஸில் நீங்கள் பிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிடி குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சினாரியோவை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. இப்போ நான் இதில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இன்னொரு தடவை காட்டிக்கலாம். இப்போ அதே இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் லெஸ் பண்ணி பிக் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிற லோ பர்சன்டேஜ் உள்ள பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ண பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எம் ஃபர்வஸ் ஹுசைன், ஸோ அப்புறம் இங்கே மஹமதுல்லா. இப்போ நாம் கொடுத்த அந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸை தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு பிளேயரை உங்கள் டீமில் ஃபிட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் இருந்து. ஓகே, இதை விட்டுடலாம். ஸோ அப்போ இந்த டைப்பில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ வேறு எந்த டைப்பில் பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம் இந்த டீமோட சினாரியோ. லாஸ்ட் மேட்ச்சு கேப்டன் ஆல்ரவுண்டர் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சு டாபிக் திரும்பவும் ஆல்ரவுண்டரில் தான் இருக்குது. ஆல்ரவுண்டரை சார்ந்து, பவுலரை சார்ந்து அல்லது விக்கெட் கீப்பரை சார்ந்து. ஸோ இந்த மாதிரி கேப்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, அந்த ப்ரெடிக்ஷனை இப்போ வச்சுக்குவோம். ஒரு 2-3 டைப்பில் இந்த ப்ரெடிக்ஷனை எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு லோ கிரெடிட் பிளேயர்ஸ் கம்பல்சரி இன் ஆகணும். அது உமன்ஸ் மேட்சாக இருந்தாலும் சரி சரி. ஸோ அந்த அமைப்பை பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா.
ஸோ லோ கிரேடட் பிளேயர்ஸ் கம்பல்சரி வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸில் இன்றைக்கி யார் யார் இருக்கா, ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இன்றைக்கி யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப மயன்க் யாதவ், ஸோ 7 பிலோவில் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும். எஸ் இஸ்லாம் பவுலிங்க்கு பொறுத்த வரைக்கும், ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர், கேஎன் ரெட்டி. ஸோ 7 பிலோவில் இருக்கிற பிளேயர்ஸை மட்டும் பார்ப்போம். ஜே அலி, எம் பர்வேஸ் ஹுசைன். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இதில் இருந்து ட்ரீம் டீம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேயர், மயன்க் யாதவ், வாஷிங்டன் சுந்தர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பிளேயர் இதிலிருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 2 பிளேயர்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். 2 பேர்த்தையும் ஃபிட் பண்ணுறது அவ்வளோ திரும்ப ஒரு ஒன் சைடு கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும், ஸோ அதுவுமே நீங்கள் நிதிஷ் ரெட்டி கூட ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு பிளேயர் இதிலிருந்து எடுத்துகிட்டு இன்னும் ஒரு பிளேயரை, ஸோ இந்த 4 பிளேயர்லேருந்து ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் ஒரு சான்ஸ் எடுக்குதுன்னா நீங்கள் எஸ் இஸ்லாமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் என் பர்வேஸ் ஹுசைனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நிதிஷ் ரெட்டி, ஸோ எப்போவுமே ஸ்ட்ராங் டீமில் வரக்கூடிய லோ பிக் பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மேட்ச் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. மயன்க் யாதவ் கண்டிப்பாக லோ பர்சன்டேஜாகவும் இருந்ததுனால உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த மேட்ச்சு மயன்க் யாதவோட பர்சன்டேஜும் அதிகரிச்சிருச்சு. அப்படிங்கும்போது திரும்ப இந்தியா ஜெயிக்குது அப்படின்னா நிதிஷ் ரெட்டி கூட இந்த இடத்துல வரலாம், ஒரு சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தோல்வி அடையக்கூடிய டீமில் எங்கேருந்து வர சான்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுலிங்னா மட்டும் எஸ் இஸ்லாமை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஆப்ஷன். சில நேரங்களில் செகண்ட் பவுலிங்லையும் வர சான்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கே எம் பர்வேஸ் ஹுசைன், ஜே அலி 3 பேருமே ஆப்ஷன் தான். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 30-40 பாயிண்ட் அப்படிங்கிறது கடைசி ஒரு 9வது 10வது 11வது பிளேயர்ஸ் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இங்கே இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ லோ பிக்கில் நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். சரிங்களா. ஸோ இந்த பிளேயரில் உங்களுக்கு ஒரு 2 பிளேயர் இருக்கணும். ஸோ அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டேபிள் வைஸில் நீங்கள் மிஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம காட்டிட்டோம். சூரியகுமார், கார்த்திக் பாண்டியா, ஏசிங்கில் ஒரு பிளேயர் இன்றைக்கி மேட்ச்சுக்கு மிஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி தான் பார்க்கணும். சூரியகுமார் யாதவ், பாண்டியா, ஏசிங் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு பொதுவாக தான் இந்த லோ பிக் பிளேயர்ஸை இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஓவராக நீங்கள் யாரை யூஸ் பண்ணலான்னா அபிஷேக் சர்மாவை இந்த மேட்ச்சில் எடுத்து பார்க்கலாம் 1. ஸோ அது பாண்டியாவை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியும். லாஸ்ட் மேட்ச் கேப்டன். ஸோ நீங்கள் ஏசிங்கை கூட இந்த இடத்துல மிஸ் பண்ணி ஒரு டீமுக்கு ரிஸ்க்காக, ஸோ அந்த இடத்த நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் கேஎன் ரெட்டி, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவனுக்கு கொடுத்து பார்க்கலாம் ஒரு சான்ஸ். ஸோ எப்படியும் 3ல் 1 உங்களுடைய சாய்ஸில் விடுறேன். நீங்கள் சூரியகுமாரை மிஸ் பண்ணாலும் சரி, ஏசிங்கை மிஸ் பண்ணாலும் சரி. ஸோ இன்னும் கொஞ்சம் ரிஸ்கினா பாண்டியாவை மிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு போத் டீமில் ஒரு என்னுடைய கணிப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாண்டியா இம்பார்ட்டண்ட்டு தான். மெஹந்தி ஹசன், மிராஸ் ரெண்டும் வேறும் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். மிஸ் ஆகிற மாதிரியான சான்சஸும் இருக்கும். பட் இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸில் இந்த பிளேயர்ஸும் வர்றாங்க. ஸோ அவங்க டீமோட 6 ஹுசைன். ஸோ இது எல்லா பிளேயர்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இவங்க இருப்பாங்க. ஸோ அந்த டீம் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது இந்த பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஹரிடை. ஸோ அவங்க டீமில் 4 பிளேயரை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. வேரியண்ட் கிரேடியேட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் லிட்டன் தாஸும் ஆர் ஹுசைன். ஸோ இங்கே கூட நீங்கள் ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம டீமோட பிளேயர்ஸை குறைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறதுக்கான காரணம், உங்களுக்கு சொன்ன மாதிரி சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக அதை காட்டலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேஎன் ரெட்டி சொன்னோம். ஸோ கேஎன் ரெட்டி அல்லது திரும்ப மயன்க் யாதவ்,
வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இன் பண்ணி டீமை மேக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஆல்ரவுண்டர் சார்ந்து அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆல்ரவுண்டில் இருக்கும்போது மேட்ச்சு எந்த மாதிரி ஃப்ளோ, பிச் ரிப்போர்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. எப்போவுமே ஆல்ரவுண்டரில் கேப்டன் இருந்தால் பிச் ரிப்போர்ட்டு பேட்டிங்க்கு சாதகமாக, பவுலிங்க்கு சாதகமாக, ஸ்ட்ராங் டீம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த கேட்டகரிக்கு போகிறீங்க அப்படின்னா பவுலிங் சார்ந்து போகலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற ஆப்ஷன் வின் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல. சில பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா ஆப்போனண்ட் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கூட விக்கெட் கீப்பிங்கை சார்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேப்டன் இருக்கிற இடம் ஆல்ரவுண்டர். ஸோ லிட்டன் தாஸ் ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பங்களாதேஷ் ஒரு சின்ன ஆப்ஷன். ஸோ அதர்வைஸ் ஆல்ரவுண்டர் பவுலர் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன். ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டிங்கில் ஒரு கேப்டன் வருது அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கான வாய்ப்பு. ஸோ அதர்வைஸ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ். ஸோ இந்த 2 கேப்டன் ஆப்ஷன் அவ்வளோதான் பேட்டிங்கை சார்ந்து இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ். ஸோ இங்கே கேப்டன் வரவே அதிக வாய்ப்புண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.